ஒரு மனுஷனா ஸ்பான்சர் ஆட்ஸும் வீடியோவில் இருக்க ஸ்பான்சர் ஆட்ஸ் ஸ்கிப் ஆகணுன்னா ஐஃபோனில் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் பிசி ரெண்டுக்கும் இருக்குது. விண்டோஸாக இருந்தீங்கன்னா இங்கேருந்து ஐடியூன்ஸை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இங்கே வந்து டவுன்லோட் லிங்க் இருக்குது. மேக்கு விண்டோஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதில் தான் வந்து நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இங்கே ஐபிஎன் போட்டிருக்கிறது வந்து ஆண்ட்ராய்டில் எப்படி ஏபிகே இருக்கோ அது மாதிரி இதில் வந்து ஐபிஎன் இருக்கும். அதான் வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இங்கே ஏற்கனவே டவுன்லோடும் பண்ணி வச்சுருக்கேன். ஐபிஏ ஃபைல்ஸு என்னென்ன ஆப் வேணுமோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இதில் வந்து 3 ஆப் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஏன்னா ஃப்ரீ அக்கௌண்ட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 3 தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆப்பிள் டெவலப்பர் அக்கௌண்ட் இருந்ததுனால அன்லிமிட்டட் ஆப் யூஸ் பண்ண முடியும். ஸோ 3 தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு வீக் ஒருக்கா அது வந்து இதாயிரும். நம்ம இன்னொருக்கா வந்து அப்ளிகேஷன் வந்து சைன் பண்ணணும் இதில். ஸோ இதில் வந்து போய் இந்த வெப்சைட்டில் தான் ஆப்ஸ் எல்லாம் இருக்கும் ஐஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்பாட்டிஃபை வந்து இங்கே இருக்குது. இங்கே டவுன்லோடுன்னு கொடுத்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூடியூப் வந்து இங்கே இருக்குது. இந்த இதில் டவுன்லோட் பண்ணுறத விட யூடியூப் மட்டும் இங்கே போயிட்டு இங்கே ஐபிஏ புது வெர்ஷன் .IPN முடிகிற புது வெர்ஷன் என்ன இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி சைட்லோட்லி மூலிமா இன்ஸ்டால் பண்ணி ஐஃபோனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா வந்து லிங்க் யாராவது அனுப்பிச்சாங்கன்னா பழைய யூடியூப் ஆப்குள்ளே ஏதாவது போகும். ஏன்னா 2 யூடியூப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். அதனால் கெட் ஷார்ட்கட்டுன்னு கொடுத்து இந்த ஷார்ட்கட்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஆப்ஸ்டோர்லேருந்து. இது வந்து ஷார்ட்கட்ஸ் ஆப்பில் இந்த ஷார்ட்கட் இன்ஸ்டால் ஆகிரும். அதுக்கப்புறம் ஷேர் பட்டன் அமுத்தி ஓப்பன் இன் யூடியூப் 2.1 கொடுத்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் ஓப்பன் ஆகும். நார்மல் யூடியூப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு பதிலாக இது வந்து ஸ்மார்ட் டியூப். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஆண்ட்ராய்ட் டிவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன் வீடியோ ஸ்பான்சர் ஆட்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் எல்லாம் சப்போர்ட்டடு. இதான் வந்து வெப்சைட்டு. இங்கே போய் ஸ்டேபிள் ரிலீஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ணி டிவியில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஸ்பான்சர் பிளாக்கு. இதுதான் வந்து ஸ்பான்சர் ஆட்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணுறது. இதில் அவைலபிள் இருக்குதுன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஸ்டாட்ஸ்ன்னு கொடுத்தோம்னா எவ்வளோ பேர் ஸ்பான்சர் எவ்வளோ பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சப்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு வந்திருக்கும். இதனால வந்து இவ்வளோ ஸ்கிப் ஆகிருக்கு, இவ்வளோ டைம் வந்து ஸ்கிப் ஆகிருக்கு, மொத்தம் இவ்வளோ டைம் மற்றவங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ இதை வந்து குரோமுக்கும் இருக்குது, எக்ஸ்டென்ஷனாக இருக்குது, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிளாக் ஆரிஜினுங்கிறத இன்ஸ்டால் பண்ணால் தான் வந்து யூடியூபோட ஆட்ஸ் பிளாக் ஆகும். சஃபாரிக்கும் இருக்குது, ஐஃபோனோட இதுக்கு இருக்குது. ஆனால் ஐஃபோன் சஃபாரியில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் இந்த எக்ஸ்டென்ஷனாக இருந்துச்சுன்னா. அதுக்கு தான் நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணுறோம். ஆப்பாகவே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா இதை வந்து ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு போய் ஸ்டார்ட்டுன்னு கொடுக்கணும். அப்புறம் வந்து ஆப்பிள் ஐடி வந்து புதுசு யூஸ் பண்ணிக்கோங்க. பர்சனல் ஒன்று யூஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் யூஎஸ்பி மூலிமா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைம்லேருந்து இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போதே ஷோ திஸ் ஐஃபோன் வேணான்னு ஒய்ஃபைன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒய்ஃபைலேயே பண்ணிக்கலாம்.
இங்கே இருக்குல்ல @வைஃபைன்னு வைஃபைலேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ண வேண்டாம் ஒயர் மூலிமா. ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தா 3 ஆப் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இதை வந்து டிஸப்பியர் ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும்னா அப்புறம் அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது ஜென்ரலில் போய்க்கோங்க, விபிஎன் அண்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட். அதில் போனீங்கன்னா புது இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதில் தொட்டதுக்கப்புறம் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் இந்த டெவலப்பர் ஆப்பு கீழே இருக்கிறது உங்கள் இமெயில் ஐடி என்ன கொடுத்தீங்களோ அது இருக்கும். 3ங்கிறது 3 ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதனால் 3ன்னு இருக்குது. இது இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ஆட்ஸே வராது. ஒரு வாரத்துக்கு ஒருக்கா மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அதே மாதிரி டிவியில் இருக்கிறதுக்கு ஸ்கிப் ஆகும்னு சொல்கிறதுக்கு தான். டிவியில் செட் பண்ணும்போது எடுத்த வீடியோ அதே ஸ்பான்சர் பிளாக் இதெல்லாம் ஸ்கிப் ஆயிரும். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்கிப் ஆகும், கீழே வரும் ஸ்கிப்பிங் செக்மெண்ட். தான் கேட்பீங்க. நான் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன், ஒன்றும் ஆனதில்லை. மற்றவங்களும் யூஸ் பண்ணுறாங்க 3-4 வருஷமாக, யாருக்கும் இது ஆனதில்லை. அப்படி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதுசாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த யூடியூப் இந்த ஆப்பில் போட்டு